ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க சிந்தனையாளர், பேச்சாளர், திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் வல்லம் பசீர் அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம். முக்கியமான ஒரு விஷயம் உங்கள்கிட்ட பேசணும். இந்த விவாதங்கள்ல அந்த இப்ப ஸ்டேஜ் பட்டிமன்றம் மாதிரி இந்த அரசியல் விவாதங்கள் நடக்குது. நீங்க பார்த்துருப்பீங்க. சமீப காலமா அதுல பார்த்தீங்கன்னா, போலீஸ் உள்ள வருது, பிரச்சனை, மக்கள் அடிக்கிறது, செருப்பு கழட்டி அடிக்கிறது, இப்ப அந்த கட்சிக்காரங்களுக்கும் அந்த கருத்தாளர்களுக்குமான சண்டைகள்ங்கிறது நிறைய நடக்குது. நீங்க ஒரு நீண்ட நெடிய பேச்சாற்றல், மேடை அனுபவம் உடையவர் நீங்க. சமீப காலமா இது நிறைய நடக்கிறத எப்படி பார்க்குறீங்க? ஒரு காலத்துல இந்த பிஜேபி பேட்டர்ன்லயும் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்க. அருள்மொழி அம்மா ஒரு தடவ பேச விடாம இது பண்ணாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது பாஜக பேட்டர்ன்லயும். இப்ப தாவேகா சமயத்திலயும் தாவேகா குறித்து பேசும்போது எழுந்து நின்று கத்துவது, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. குறிப்பாக உங்கள் மரியாதைக்குரிய நீங்க உங்க நட்பு நாஞ்சில் சம்பத் அவர்கள் நேற்று தாவேகா சார்பா பேசினாரு. ஒரு தகாத வார்த்தையை அவர் திமுகவினர் மீது பயன்படுத்திய உடனே திமுகவினர் எழுந்து பிரச்சனை பண்ணாங்க. தாவேகாவினர் அதுக்கு முன்னாடியே ஏதோ பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னு கலந்து கொண்ட நாம் தமிழர் திமுக காரங்க வீடியோ போடுறாங்க. இந்த பண்பு, இந்த போக்கை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க ஒரு அரசியல் பார்வையாளரா? உண்மையிலேயே மேடை நாகரிகத்தை பின்பற்ற வேண்டிய கடமையும் தார்மீக பொறுப்பும் மேடையிலே ஒளிவாங்கி முன்னால் நிற்பவர்களுக்கு இருக்கிறது. நீங்க கண்ணியமான கருத்துக்களை வைத்து கொள்கை ரீதியாக 1000 விமர்சனங்களை வைக்கலாம். அதுல எந்த விதமான தவறும் இல்லை. அப்படி நீங்கள் விமர்சனம் வைக்கிற போது யாராவது ஒருவர் எதிர்ப்பார்களேயானால் அது எதிர்ப்பவர்களுடைய தவறாக இருக்குமே தவிர பேசுபவர்களுடைய தவறாக அமையாது. எத்தனையோ நயம்பட வார்த்தைகளை பயன்படுத்தி மேடையில் பேசுகிற தலைவர்கள், பேச்சாளர்கள் உண்டு தமிழ்நாட்டுல. இல்லைன்னா நீங்க மறுத்தரவே முடியாது. ஆனா இப்ப சமீப காலமாக என்னன்னு கேட்டீங்கன்னா, மேடையினுடைய அந்த நாகரிகம் என்பது வேறு ஒரு பக்கம் போய்விட்டது என்றுதான் நான் பார்க்கிறேன். அந்த மேடைக்குண்டான அந்த துணி, மேடையில் பேசுகிற அந்த அழகு தமிழ், இவையெல்லாம் இப்போது மேடையிலே காணப்படுவதில்லை. மனம் போன போக்கில் தங்களுக்கு விருப்பப்பட்ட தலைவர்களை உயர்த்தி பேசுவதும், தங்களுக்கு விருப்பமில்லாத தலைவர்களை தாழ்த்தி பேசுவதும், அதுவும் தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவதும் அப்படிங்கிறது உண்மையிலேயே மலிந்து கிடக்கு. அதுல ஒரு பக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேடை போட்டாச்சு, கருத்துக்கள் எதிர்கருத்துக்கள் உருவாகத்தான் அது செய்யும். நீங்க விவாதத்துக்குன்னு மேடை போட்டீங்க, கட்சியினுடைய பொதுக்கூட்ட மேடை இல்ல, விவாதத்துக்குன்னு மேடை போட்டாச்சு. அப்ப விவாதத்துக்குன்னு மேடை போட்டதற்கு பிறகு எதிர்கருத்து வருகிற போது கூச்சலும் குழப்பமும் அங்க எங்கிருந்து வருது? நீங்க எதிர்கருத்து உடையவர்களுக்கும் செவி சாய்க்க வேண்டும் என்பதுதானே ஜனநாயக பண்பு. இதுல தாவேகாவுக்கு இன்னும் கூடுதல் பொறுப்பு இருக்கிறதா நான் பாக்குறேன். நீங்க சொன்ன அந்த ஒரு தனியார் ஊடகத்தினுடைய மேடை, தாவேகா, அதே போல திராவிட முன்னேற்ற கழகம், இன்னும் குறிப்பா சொல்லணும்னு சொன்னா நாம் தமிழர் கட்சியும் அதுல பங்கேற்றிருக்கிறாங்க. அதுல தாவேகாவுக்கு தான் கூடுதல் இடம் கொடுத்திருக்கிறாங்க. வைகை செல்வன் பங்கேற்றிருக்கிறாரு, அதே மாதிரி அண்ணன் நாஞ்சில் சம்பத் பங்கேற்றிருக்கிறாரு, இன்னொருவரும் பங்கேற்றிருக்கிறாரு. 3 பேர் தாவேகா தோழர்கள் தான் பங்கேற்றிருக்கிறாங்க. அப்ப உங்க கருத்தை இந்த பக்கம் ராஜீவ்காந்தி, இடுமோன கார்த்தி. ஆமா, இல்ல, கூடுதலான ஆட்கள் தாவேகா ஆட்கள் தான். தாவேகா ஆட்களுக்கு தான் 20 நிமிஷம் வாய்ப்பு அப்படின்னு சொன்னா, அதுல தாவேகாவினுடைய கருத்து தான் ஏறக்குறைய 1 மணி நேரம் வைக்கிறதுக்கான வாய்ப்பை அவங்க உருவாக்கி கொடுத்திருக்காங்க. அப்போ உங்க கருத்தை நீங்க ஆழமாக பதிவு செய்யலாம். உங்க கருத்தை நீங்க தாராளமாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கலாம். ஆனா எதிர் தரப்புல இருக்கிறவங்க பேசும்போது கூச்சலும் குழப்பமும் செய்து அவர்களை பேச விடாம தடுக்கிறதுங்கிறது எப்படி சரியா இருக்கும்? இன்னொன்னு சார், நான் இன்னைக்கு குற்றம் சாட்டி பேசுறேன் அப்படின்னா எனக்கு என்ன நோக்கம் இருக்கு? தாவேகாவை தாழ்த்தி பேசணும்ன்றது நோக்கமா? இந்த அரசு சரியாக இருந்தால் பாராட்ட போகிறோம். இந்த அரசு தவறு செய்கிற போது சுட்டி காட்ட போகிறோம். இந்த கட்டமைப்பை உருவாக்குவதற்கு வியர்வையும் ரத்தமும் 1/2 நூற்றாண்டு காலமாக சிந்தி இருக்கிறோம். ஏன் எல்லா மாநிலத்தை விட நாம தனித்துவமாக திகழ்றோம்னா, அதற்கு இந்த 1/2 நூற்றாண்டு காலத்தில் எல்லா தலைவர்களோடு சேர்ந்து பணியாற்றி இருக்கிற அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு கொடுத்திருக்கிற அந்த விலை இருக்குல்ல, அது எண்ணில் அடங்காதது. எத்தனையோ குழந்தைகளினுடைய இளம் சிரிப்பை பார்க்க முடியாத தந்தைமார்கள் மாவட்ட செயலாளர்களாக இருந்து பணியாற்றிய இதனுடைய விளைவு இந்த கட்டமைப்பு உருவாவதற்கு. நீங்க ஒரு கலைஞர், ஒரு ஜெயலலிதா, ஒரு எம்ஜிஆர் என்று முடித்து விட முடியாது. எம்ஜிஆருக்கு பின்னால் இருந்த லட்சக்கணக்கானவர்கள் இந்த கட்டமைப்புக்காக பாடுபட்டிருக்கிறார்கள். கலைஞரோடு இருந்த கோடிக்கணக்கானவர்கள் இந்த கட்டமைப்புக்காக பாடுபட்டிருக்கிறார்கள். ஜெயலலிதா சொன்னதை போல இந்த இயக்கத்தை யாராலும் அழிக்க முடியாதுன்னு சொன்னார்கள். அந்த இயக்கத்தை யாராலும் அழிக்க முடியாத அளவுக்கு தலகர்த்தர்களாக இருந்தவர்கள் இந்த கட்டமைப்புக்கு பாடுபட்டிருக்காங்க. அப்ப எவ்வளவு பேரினுடைய தியாகத்தால் இந்த தமிழ்நாடு இன்றைக்கு உயர்ந்து நிற்குது. இந்த தமிழ்நாட்டினுடைய உயரத்துக்கு இன்னைக்கு ஆபத்து வந்துச்சு சார். தமிழ்நாட்டினுடைய தனித்தன்மைக்கு இன்னைக்கு ஆபத்து வந்துச்சு சார். தமிழ்நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இன்னைக்கு பேராபத்து வந்துச்சு சார். அதனால பதபதைப்போடு பேசுறோம். இப்போது கூட தாவேகா மீது தனி மனித விமர்சனம் இல்லை. எல்லாரும் சொல்றாங்க, விஜய் 6 மணிக்கு பிறகு எங்க போறாரு,
அவர் யாரு கூட தங்குறாரு, அவர் யாரு குடியரசு சுதந்திர தினத்துக்கு அவர் யார் அழைச்சிட்டு வந்திருக்காரு, இதெல்லாம் பேசுறாங்க. அதெல்லாம் அல்ல நம்முடைய வேலை. அதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. ஆனால் விஜய் முதலமைச்சர் என்கிற இடத்திலிருந்து எங்கே தவறுகிறார், எங்கே தவறு செய்கிறார், இதை சுட்டி காட்டுறோம் இல்லையா? இதுக்கு நீங்க செவிமடுத்தாதானே விஜய் என்ன தவறு செய்யறாருன்னு சொல்லி அந்த தவறிலிருந்து பாடம் கற்க முடியும். விஜய் குறித்து நீங்க குறையே சொல்லக்கூடாது. விஜய் ஒரு கடவுளினுடைய ஆன்மா என்பதை போல நீங்க சித்தரிச்சு வச்சீங்கன்னா அது ஒரு ஆளுங்கட்சிக்கு உரிய பண்பான்னு கேட்கிறேன். அது ஒரு ஜனநாயகத்துக்கு உரிய தன்மையான்னு கேட்கிறேன். அந்த தன்மையிலிருந்து தாவேகா தான் முதலில் விலகுது. நேற்றைக்கு அந்த நீங்க குறிப்பிடுகிற விவாதத்தை வைத்து பார்க்கிறப்பயே தாவேகா தான் முதல்ல கூச்சல் குழப்பம் செஞ்சிருக்காங்க. அதன் பிறகு அந்த நாஞ்சில் சம்பத் அந்த வார்த்தையை தவறாக பயன்படுத்தி இருக்கிறார். அவர் அந்த வார்த்தையை தவறாக பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அவருடைய உயரம் என்பது வேறு. அவர் பல நூறு மேடைகளை பார்த்தவர். அருந்தமிழில் அருமையாக பேசக்கூடிய வாய்ப்பை பெற்றவர். உங்களுக்கும் எனக்கும் இல்லாத மொழி வளம் என்பது அவருக்கு இருக்கு. அவருக்கு தமிழெண்ணை அப்படி ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார் இயற்கையாகவே. அப்ப நீங்க அந்த கருத்தை எப்படி வைக்கணும்? இன்னொன்னு, ஆளுங்கட்சியினுடைய ரெப்ரசன்டேஷனா போய் அண்ணன் சம்பத் பேசுறாரு. அப்ப ஆளுங்கட்சியினுடைய ரெப்ரசன்டேஷனா பேசும்போது இன்னும் கூடுதலான ஒரு கண்ணியத்தையும் பொறுப்புணர்வையும் உணர்ந்து கொண்டு அவர் அந்த மேடையில பேசியிருக்கோம். ஆனால் அவர் அந்த இடத்துல பேசல. அப்படிங்கிறப்போ திமுக இயல்பாகவே கோபம் கொந்தளிக்க தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். இது உண்மையிலேயே தமிழ்நாட்டினுடைய மேடை நாகரிகத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துருச்சு. தமிழ்நாட்டினுடைய அரசியல் நாகரிகத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துருச்சுன்னு தான் பாக்குறேன். இன்னொன்னு, இந்த கைகலப்புல ஈடுபடுகிற கலாச்சாரம் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் இல்ல சார். போய் மேடையில அடிக்கிறது, கல்ல விட்டு எறிகிறது, இதெல்லாம் தமிழ்நாட்டுல இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. பெரியாருக்கு நடந்திருக்கு. அதை பெரியார் என்கிற தலைவர் பக்குவமாக எடுத்துக்கொண்டதற்கு பிறகு அப்படி ஒரு சம்பவம் அரங்கேறவே இல்லை. சன்னாநல்லூர்ல அது பெரியாருக்கு எதிராக நிகழ்த்தியவர்கள் வலதுசாரிகள் தானே. வலதுசாரிகள் தான் நிகழ்த்தினாங்க. பெரியாருக்கு எதிராக அப்படி நிகழ்த்தியவர்கள் அன்றைய ஜனசங்கம் தானே அன்றைய. ஆமா ஆமா ஆமா. ஆனா பெரியார் அவர்களை கூட ஜனநாயக வழிப்படுத்தினார். ஒரு தலைவர் என்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இயங்கியவர் தந்தை பெரியார் தான் சார். காவல்துறை உன்னை அடிப்பான், அடியை நீ எப்படி வாங்கிக்கணும்னு அடி வாங்க கத்துக் கொடுத்த தலைவர் எனக்கு தெரிய உலக நாடுகளிலேயே ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது தந்தை பெரியார் மட்டும்தான். அவர் பக்குவப்படுத்திய தமிழ்நாட்டில், அவர் அரசியல் பேசி எல்லோரையும் அரசியல் வயப்படுத்திய, கொள்கை உணர்வூட்டிய தமிழ்நாட்டில் இப்படி சம்பவங்கள் நடைபெறுவது என்பது உண்மையிலேயே வருத்தத்துக்குரியது. இது ஏன் கைகலப்புல போய் முடியுதுன்னு சொல்ல, ஒரு இயல்பாகவே இப்ப ஒரு உணர்ச்சிக்கு இடம் கொடுக்கிற சூழலாக மாறிடுச்சு அரசியல் களம். இதை தாண்டி இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வீரதீர செயல்களை செய்தால் கட்சி தலைமை நம்ம அங்கீகரிக்கும் அப்படின்னு கருதுற அந்த எண்ணம் இருக்குல்ல, அது ரொம்ப கீழ்த்தரமான எண்ணம். நீ கொள்கை பிடிப்போடு பணியாற்று, உன்னுடைய வேலையை நீ செய். நான் இன்னைக்கு நாஞ்சில் சம்பத்தை போய் அடிச்சதுனால திமுகவுல என்ன கவனிக்கிறாங்க பாத்தீங்களா அப்படின்னு திமுகவுல கொண்டாடுறாங்க அப்படின்ற இந்த மனநிலை இருக்குல்ல, இது நேற்றைக்கு அரசியலுக்கு வந்திருக்கிற தாவேகாவினுடைய மனநிலை. இதை நீ 1/2 நூற்றாண்டு காலமாக அரசியல் செய்கிற கட்சியினுடைய மனநிலையாக பாப்பியா அப்படின்னு கேட்டா, உண்மையிலேயே கலைஞர் இருந்திருந்தால் அதை கண்டித்திருப்பார். உண்மையிலேயே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பழைய நிலைமையில் இருந்திருந்தால் இதை செய்யக்கூடாது. நான் அதுக்காக சம்பத் அண்ணன் பேசுனது சரி, அவர் பேசிய வார்த்தை கரெக்ட்னு சொல்ல, அவர் பேசியது தவறு. அவர் பேசிய அந்த வார்த்தையே எல்லாருக்கும் தெரியும், நம்ம பயன்படுத்த வேணாம். அது அந்த பொருள்பட பல்வேறு வார்த்தைகள்ல பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. அதாவது வேறு சில வார்த்தைகளை பால்கனி பாவை, அது இது வட்டமிடும் கழுகுலாம் இலக்கிய நயத்தோட பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான பேச்சாளர் காளிமுத்து அவருடைய பேச்சிலேயே அது உண்டுன்னு சொல்லுவாங்க. காளிமுத்தே இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாரு. ஆனா அப்படி பேசும்போது ரொம்ப சாமானிய மக்களுக்கு அது ரொம்ப பச்சையா தெரியாது. ஏதோ இலக்கிய நயத்துல யாரையோ கிண்டல் பண்றாங்கன்னு போயிடுவாங்க. ஆனா அதோட அர்த்தம் அதுவும் அதே அர்த்தம் தான். ஆனா நாஞ்சில் சம்பத் இலக்கியத்தில் சித்தர். உங்களுக்கு நல்லா தெரியும், இலக்கியம் சங்க இலக்கியத்திலிருந்து எல்லாமே பேசக்கூடியவர் தான் அவரு. இவ்வளவு பச்சையா அந்த வார்த்தைய ரொம்ப ஒரு லேமேன் பாமர், அவனுக்கு கனி கிடையாது, காய் கவர்ந்தற்று தான். அவன் வாயில அது மட்டும் தான் தெரியும். இவங்களுக்கு நல்ல சுவையான கனிகளை பயன்படுத்தியே பேச தெரிந்தவர்கள் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று மாதிரி இவ்வளவு மோசமான வார்த்தையை பேசலாமா? அவ்வளவு பெரிய பேச்சாளர் அப்படி பேசினா ஒரு திமுகவினுடைய தொண்டன் 18-20 வயசு பையனுடைய நிலைமையை யோசித்து பாருங்க. அவன் டெம்ட் ஆவானா இல்லையா? நீங்க ரொம்ப அழகா ஒரு வார்த்தையை சொன்னீங்க, லேமேன் மனநிலைன்னு சொன்னீங்க. உண்மையிலேயே நான் உங்களுடைய கேள்வியை ரொம்ப நல்லா உள்வாங்கிக்கிறேன். என்னன்னா, ஒரு லேமேன் மனநிலையிலிருந்து பேசுவது ஒரு பேச்சாளருக்கு அழகா அப்படின்றது இருக்கு. காரணம் என்னன்னா சார், அந்த கீழ்நிலையிலிருந்து பேசுபவர்களுக்கு கட்டுப்பாடு கிடையாது. கீழ்நிலையிலிருந்து பேசுகிற கருத்தை தெரிவிப்பவர்களுக்கு எந்த விதமான பொறுப்புணர்வும் கிடையாது. நீங்க இப்ப இந்த காவிரி விவகாரத்துல உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்ற ஆர்ப்பாட்டத்திலேயே
நான் அன்னைக்கு எங்க மாவட்ட செயலாளர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, நடுக்கட பையன் தான் ஒருத்தன் அந்த ஊர் பேரை சொல்லி சொன்னாரு. அவன் தான் வந்து இந்த மாதிரி அந்த நடிகையினுடைய பேரை சொல்லி கத்திட்டான் ம். அப்படின்னு சொன்னாரு. கத்திய அந்த தொண்டனுக்கு எந்த பொறுப்புணர்வும் இல்ல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கத்திய தொண்டனுக்கு அந்த பொறுப்புணர்வு இல்ல. ம். அதே நேரத்துல அந்த மேடையில் பேசுகிற யாராவது பேசியிருந்தால் அது மிகப்பெரிய தவறு. மிகப்பெரிய தவறு. அது ஏற்கவே முடியாது. அது ஏற்கவும் கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நீங்க சொல்ற மாரி இலக்கிய நயத்தோடு பேசியிருந்தால் கூட, அதை ஏதோ ஒரு வகையில் கடந்து போயிரலாம். ஒருவருடைய பெயரை நேரடியாக சொல்லி இன்னொருவரோடு தொடர்பு படுத்தி விமர்சிப்பது அப்படின்றது ஜெயலலிதா இதைத்தானே செஞ்சாங்க. தன்னுடைய மகளினுடைய இதயம் கவர்ந்த நாயகன் அண்ணா ஆ. ராசாவை பத்தி நேரடியாக பொது மேடையில வச்சாங்க. அன்னைக்கு நம்ம எல்லாம் கொந்தளிச்சோம்ல. எப்படி நீங்க அந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு கேட்டோம் இல்லையா? அந்த 2G வழக்கு சம்பந்தமாக பிரச்சனைகள் இருக்கிற போது மேடையிலே பொது மேடையிலேயே வச்சாரு. அதே மாதிரி அண்ணன் ஸ்டாலினும் கடந்த காலத்துல அந்த மாதிரி பேசியிருக்காரு. கதைகள் வந்து சின்ன சின்ன கதைகளை சொல்லுவாங்க சார் ஜெயலலிதா அம்மையார். அதனால அண்ணன் ஒரு தடவை என்ன பேசிட்டாருன்னா, அவருடைய நிலையை தடுமாறி, குட்டிகள் தான் குட்டி கதைகள் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டார். குட்டிகள் என்கிற வார்த்தை எப்படிப்பட்டது அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனாலும் கூட அதையெல்லாம் கடந்து ஒரு மேடையில் பேசுகிற மொழி என்று இருக்குல்ல, அதனாலதான் எப்பவுமே அழகு தமிழை பயன்படுத்தணும். நீங்க தமிழ் மொழியில் பேசும்போது ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை குட்டி கொல்லும் சார். என்பதை சாரி சிறியவர் சொல் சிறியவர்ங்கிற பொருள்லயும் இன்டர்பிரேஷன் கொடுக்கலாம்ல. குட்டிங்கிறத சிறியவர், ரொம்ப சாதாரணவங்க, சிறியவர்கள் தாங்க இப்பெல்லாம் அப்படின்னு பொருள்படுத்தலாம், இன்டர்பிரேஷன் கொடுக்கலாம். நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ம். தமிழ் மொழிய அழுத்தமாக பயன்படுத்தினீங்கன்னா வலிக்கவும் செய்யும், மென்மையாக பயன்படுத்தினீங்கன்னா இனிக்கவும் செய்யும். அதுதான் தமிழ் மொழியினுடைய தன்மை. ஒண்ணு வேணாம், நீங்க தவறு செஞ்சுட்டீங்க, ஒரு சாரி சொல்லிட்டு போனா உடனே சொல்லிடுவீங்க. 10 சாரி சொல்லிடுவீங்க. மன்னிப்பு கேளுனா மன்னிப்பு கேட்க மாட்டோம். அந்த மன்னிப்புங்கிறது நமக்கு வந்து ஒரு ம். சுயமரியாதையை சுற்றும். ஆனா சாரின்னா போற போக்குல சொல்லுவோம். ஈகோ டச் போற பண்ணும். போக்குல ஆமா. போற போக்குல ஒரு சின்ன கிளாஸ் கீழ விழுந்துருச்சுன்னா, சாரி சார் தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுவோம். மன்னிச்சுக்கங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சுயமரியாதைக்கு இழுக்கு வந்துட்டது கண்டிப்பா. மாதிரி நினைப்போம். அது மாதிரி நீங்க வந்து தமிழ்ல வந்து ஒரு வார்த்தையை கூடுதலாகவும் பயன்படுத்த முடியும், ஒரு வார்த்தையை குறைவாகவும் பயன்படுத்த முடியும். அப்ப அந்த மேடை மொழி என்று ஒன்று இருக்குல்ல, அதனாலதான் அண்ணா வந்து அந்த இலக்கிய நடையில் பேசி மேடையை பழக்கப்படுத்துறாரு. நீங்க பெரியாருடைய மொழிக்கும் அண்ணாவினுடைய மொழிக்கும் வேறுபாடு அதான். பெரியார் இயல்பான நீங்க சொன்ன அந்த லேமேனுடைய மொழியில பேசுறது, அவன் மொழியிலேயே பேசி அவனோடு உரையாடுவது பெரியாரினுடைய பண்பு. ஆனா கலைஞர், அண்ணா இவர்களினுடைய துணி என்னன்னா அழகு தமிழில் பேசி அந்த மேடையை வசீகரிப்பதுங்கிறது. அண்ணன் சம்பத் வந்து அப்படி பேசினவர் தான். அப்படி பேசி மேடைகளை வசீகரித்தவர் தான். ஆனா இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட கருத்துக்களை பேசுவது என்பது, அதுவும் ஒரு ஆளுங்கட்சியினுடைய தரப்பிலிருந்து பேசுவது என்பது, அது ஒரு தவறான போக்கு. அதை வந்து ஒருபோதும் வந்து ஏற்கவே முடியாது. இது வந்து ரொம்ப மலினமாயி போச்சு சார். எனக்கே நீங்க ஆச்சரியமா வந்து இத இருந்தது. தவிர்க்கவே ஆமா. எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. ஆமா. இத ஏன்னா இத தாவேக்கா வந்து தரப்புல அவரு நீங்க மாற்று இப்ப கருத்து வைக்கட்டும், பிரச்சனை இல்ல. தவிர்க்கவே ம். முடியாதுங்கிறது மாதிரி ஆயிடுச்சு. இப்ப விஜய் வந்து என்னத்த பேசி பழக்கப்படுத்துறாரு? கொள்கை கோட்பாட்டை முன்வைக்கும் போது கூட பாசிசமா, பாயாசமான்னு கேட்கிறாரு. அப்ப அவனுக்கு என்ன புரியும்? பாசிசம்ன்ற வார்த்தையினுடைய அழுத்தம் என்ன? பாசிச போக்கு என்பது எவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு தன்மை கொண்டது. நீங்க பாசிசம், பாயாசம்னு ரொம்ப நார்மலைஸ் பண்ணி பாசிசத்தை கொண்டு போய் அந்த மக்கள்கிட்ட சேர்க்கிறீங்க, அந்த தோழர்கள்ட்ட சேர்க்கிறீங்க அப்படின்னா, அப்ப நீங்க பேசுகிற மொழி எத்தகைய மொழின்றது இருக்குல்ல. இன்னைக்கு அந்த பாசிசத்தினுடைய வீரியமே குறைஞ்சு போச்சு சார். பாசிச மனநிலை கொண்டிருக்கிற ஒரு சர்க்காராக இந்த சர்க்கார் ம். இருக்கிறது அப்படின்னா, ஐயோ அப்படியா இருக்காங்க அப்படின்னு கேட்கிற காலம் போய், ஆமா அது பாசிசம், இது பாயாசம், ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு அந்த வார்த்தை. அப்போ பேசுகிறவர்கள் பொறுப்புணர்ந்து பேசாமல், அந்த எந்த இடத்துல எந்த வார்த்தையை பயன்படுத்தணும்னு தெரிஞ்சு பேசாம, ரொம்ப போற போக்குல சாதாரணமாக பேசிட்டு போற அந்த மனநிலை என்பது ரொம்ப மலிந்து போய்விட்டது. எனவே இப்ப இந்த மாதிரியான சூழல்கள் உருவாகி இருப்பது என்பது தமிழ்நாட்டினுடைய மேடைக்கு உண்மையிலேயே இப்ப என்ன சிக்கல்னு கேட்டீங்கன்னா, இதுக்காக நல்ல மேடையில பேசுகிற வைகை செல்வன் போன்றவர்கள் கூட இனிமே பேச முடியுமான்னு தெரியல. பேசினா அடிச்சிருவாங்களோ, எதிர்ப்பு மனநிலை என்பது வேறு மாதிரி வந்து ரொம்ப அழகா பேசுவார். வைகை செல்வனுடைய தமிழ் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். பிரமாதமா பேசுவார். ஆமா. அண்ணா அப்படிப்பட்ட தமிழில் பேசுகிறவர்களுக்கு கூட இப்போது வந்து பேச முடியாத ஒரு சூழல் உருவாகி. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. கனி இருப்ப காய் கவர்ந்தட்டுன்னு. இப்ப வந்து இந்த மாதிரி மொழியில பேசுறவர்களைத்தான் கீழ இருந்து கேட்கிறவங்க விரும்புறாங்க. நீங்க இலக்கிய நயத்தோடு பேசுறவங்க எல்லாம் விரும்புறது இல்ல. அது ஒரு கூட்டம். அந்த இலக்கிய கூட்டம் கேட்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? அந்த கூட்டம் ரொம்ப அருகிருச்சு. இப்ப என்னன்னா, இந்த மாதிரி காமன் மேனுடைய லேமேனுடைய மொழியில பேசுறது தான் நிறைய பேர் வரவேற்கிறாங்கன்றதுனால, அந்த மேடையினுடைய தன்மை என்பதே மாறி போயிடுச்சுன்னு தான் நான் பாக்குறேன். உண்மையில. ஏன்னா இந்த மாதிரி சப்ஜெக்ட வெறும் அந்த நிகழ்வின் அடிப்படையில மட்டும் இல்லாமல், ஒரு அரசியல் அடிப்படையில், அறத்தின் அடிப்படையில், தமிழ் சமூகத்தின் மீது நீங்கள் கொண்டிருக்கிற பற்றின் அடிப்படையில், அதுவும் சம்பந்தப்பட்ட நபர் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர். பல ஆண்டுகள்
ஒண்ணா நீங்க பயணித்தவரும் கூட. எனக்குமே அவர் நல்லா தெரிஞ்சவர் தான். அ அழ இயல்பா ஃபோன்ல பேசும்போது கூட அழகா பேசுவார். "நிலம் கோவிச்சுக்கும், நிலம் மூடிக்கும், நான் போய் பார்க்கலேன்னா." அந்த மாரி பேசக்கூடியவர். இயல்பாகவே நல்ல இலக்கிய தமிழ்ல பேசக்கூடியவர். கோபத்த கூட அறச்சீற்றத்துடன் தமிழுடன் பேசக்கூடியவரு. இப்படி ஒரு வார்த்தைய மேடையில பேசியிருக்காரு. ஒருவேள ஆஃப் த ரெக்கார்டா அவர் கெட்ட வார்த்தை பேசுவாரா இருக்கும். யாரையாவது திட்டும்போது கோபத்துல. அதெல்லாம் நம்ம கணக்குல எடுத்துக்க முடியாது. ஒரு டிவில பேட்டி குடுக்கும்போது, ஒரு மேடையில பேசும்போது பேசுற நாஞ்சில் சம்பத் தான் நமக்கு கணக்கு. ஆஃப் த ரெக்கார்டா உங்ககிட்ட நெறைய பேர பத்தி அவர் திட்டியிருக்கலாம், பேசியிருக்கலாம், கெட்ட வார்த்தை பேசியிருக்கலாம். ஆனா ஒரு மேடையில இப்படி அவர் பேசியிருப்பது அப்படிங்கிறது, ஏன் இவ்வளவு டெம்ப்ட் ஆயிருக்காரு? என்ன இது? ரூலிங் பார்ட்டில இருந்துட்டு இப்படி அவங்க பேசுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப மன வருத்தமா இருந்தது. அந்த பின்னணி, இன்றைய சமூக சூழல், இன்றைய இளைஞர்களுடைய அ அ புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம், இது எல்லாம் சேர்ந்து தான் இத இயக்கியிருக்குங்கிறத, அந்த பின்னணிய ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. சம்பவத்த சொல்லாம, அந்த பேக்கிரவுண்ட் இதுதான் அப்படிங்கிறத ரொம்ப ஒரு சமூக அக்கறையுடன், கவலையுடன், ஆதங்கத்துடன் எடுத்து வச்சிருக்கீங்க. பார்ப்போம். இது போன்ற உரையாடல்கள் மீண்டும் சமூகத்தை பண்படுத்தக்கூடிய நிலைக்கு தள்ளும்னு நான் உறுதியா நம்புறேன். நன்றி. நன்றி.